ஒரு எல்இடி பேனலில் சப்ளை வந்து லெஃப்ட்டா ரைட்டா அந்த பேனலுக்கு எத்தனை வோல்ட் சப்ளை கொடுக்கணும், அதுக்கப்புறம் இது வந்து பிக்சல் என்ன, ஃபுல் ஹெச்டியா ஆஃப் ஹெச்டியா இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்னை வந்து அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி பேர் சொல்லி வியூ டிவினா வியூ டிஸ்பிளே இருக்குமா, எம்ஐ டிவி சொல்லி எம்ஐ டிஸ்பிளே இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ பொதுவாக ஒரு டிவி வந்ததுன்னா அந்த டிவியில் வந்து எல்ஜி பேனல் தான் போடணும்னு அவசியம் கிடையாது, சாம்சங் பேனல் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணுறது தான் இது மேட்ரு. இப்போ ஒரு டிவி வந்தால் நம்ம எப்படி வந்து இது சாம்சங் பேனலா இல்லை எல்ஜி பேனலா இல்லை பிஒய் பேனலா அப்படின்னா எஸ்டி பேனலா அதுக்கப்புறம் ஸ்காட் பேனலா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இப்போ இந்த ஸ்கேலர் போர்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரில் வந்து ஒரு சீரியல் நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கேலரில் பார்த்தா ரைட் சைடில் பீஸ் இருக்குது. இதுதான் வந்து சப்ளை வந்து நம்ம கொடுக்குறது. லெஃப்டாக ரைட்டானு இதுதான் பீஸ் இருக்கும். முக்கியமாக எந்த பக்கம் நம்ம வந்து எஃப்ஆர்சி கேபிள் சொருகிறோமோ அப்போ லெஃப்ட்டில் இருந்தால் லெஃப்ட் சப்ளை, ரைட்டில் இருந்தால் ரைட் சப்ளை. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பேனல் பார்த்திங்கன்னா சாம்சங் போடுவாங்க, ஸ்காட் பேனல் இது ST3151 A05 இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போடணும். கூகுளில் போட்டால் இது என்ன கம்பெனி, எத்தனை வோல்ட் சப்ளை, இது என்ன பிக்சல், ஃபுல் ஹெச்டியா ஆஃப் ஹெச்டியா, இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிஒய் பேனலு. இந்த பேனலுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் தான். இது வந்து பிஒய் பேனலில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிகான் இல்லாமல் டைரெக்டாக சொருவது. டிகான் சப்ளை பார்த்திங்கன்னா டிகான் தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இனோலக்ஸ் பேனல் வந்து நான் வந்து கூகுளில் போட்டு உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டா ரைட்டான்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் பீஸ் இருக்குது. அதனால் வந்து இது லெஃப்ட் சப்ளை. இங்கே நல்லா கவனிச்சிருப்பீங்க. எப்பயுமே நம்ம வந்து எல்இடிஎஸ் கேபிள் சொருகும்போது லெஃப்ட்டில் இருந்தால் லெஃப்ட்டு, ரைட்டில் இருந்தால் ரைட்டு சப்ளை இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்பரை பார்த்திங்கன்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோன் புக்கில் ஃபுல் டீட்டெயில் வந்துடும். டிஸ்பிளேனுடைய என்ன கம்பெனி, எத்தனை வோல்ட்டு, என்ன ஆம்பியர் எடுக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய பிக்சல் என்ன, ஃபுல் ஹெச்டியா ஆஃப் ஹெச்டியா எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். எடுத்த உடனே எல்ஜி டிவினா எல்ஜி டிஸ்பிளே இருக்கான்னு கேட்கக்கூடாது, வந்து எம்ஐ டிவினா எம்ஐ டிஸ்பிளே இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஒரு பழகிற மெக்கானிக்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்குறீங்க. அதை இதுக்கப்புறம் மறந்துடுங்க. எப்பயுமே ஒரு டிவியை ஓப்பன் பண்ணி ஸ்கேலர் போர்டு இருக்க ஸ்டிக்கரில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி தான் இது வந்து இந்த கம்பெனி பேனலு இத்தனை வோல்ட் சப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போர்டு மாற்றும்போது கூட சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது போர்டு மாற்றுறோன்னா நாம் வந்து அந்த பேனலை வந்து இது மாதிரி கூகுளில் போட்டு அந்த பேனல் என்ன சப்ளை எடுக்குது, என்ன பிக்சல் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போர்டு மாற்றணும், சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணணும், எல்லாமே பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம டிஸ்பிளே எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே வோல்ட் என்ன, எப்படி செக் பண்ணுறது, இது என்ன கம்பெனின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னமும் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், அப்படி இல்லைனா கால் பண்ணி நேரில் கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் உடனே உங்களுக்கு பதில் சொல்லுவேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.